ஸ்ரீ குருப்யோ நமஹ. நினைத்ததை நிறைவேற்றி தரும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஜெயந்தி, ஹனுமத் ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவா. ஹனுமத் ஜெயந்தி அப்படின்னா ஆஞ்சநேயருடைய பிறந்த நாள். இந்த நாளில் ஸ்ரீ ஹனுமரை பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். அவருடைய மந்திரங்களை பக்தியோட பிரார்த்தனை செய்தோமானால் பல மடங்கு அதிக பலன்கள் கிடைக்கும். இப்ப வரக்கூடிய ஹனுமத் ஜெயந்தி அன்னைக்கு ஹனுமரை பக்தியோடு பிரார்த்தனை செய்து அவரின் அருளை பரிபூர்ணமாக அனைவரும் பெற்றுக்கொள்வோம். ஹனுமத் ஜெயந்தி அன்னைக்கு நம்மளுடைய வீட்டிலேயே எளிமையான முறையில் பூஜை பண்ணலாம். அப்படி முடியாதவா பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் அன்னைக்கு நடக்கக்கூடிய பூஜையில் கலந்துக்கிறது ரொம்ப விசேஷம். ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் பூஜையெல்லாம் முடிஞ்ச உடனேவே அலங்காரம் பண்ணுவா. அந்த அலங்காரத்துக்கு நம்மளால முடிஞ்ச துளசி மாலை வாங்கி தர்றது ரொம்ப விசேஷம். கொஞ்சோண்டு வெண்ணெய் ஹனுமாருக்கு சாத்தி பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஆஞ்சநேயருக்கு வட மாலை ரொம்ப விசேஷம். அந்த கோவிலில் பணத்தை கட்டினோம்னா அவளே ஹனுமாருக்கு பிடித்த வட மாலையை சாத்தி உங்களுக்கு பிரசாதமாக கொடுப்பா. இந்த வட மாலையை தவறாமல் எல்லாரும் பிரசாதமாக எடுத்துக்கிறது ரொம்ப விசேஷம். கோவிலுக்கெல்லாம் போகிறது சிரமமாக இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய வீட்டிலேயே எளிமையான முறையில் பூஜையை பண்ணலாம். நம்ம பூஜை ரூமில் ஒரு பலகையில் கோலம் போட்டு ஹனுமருடைய ஃபோட்டோ இருந்ததுன்னா பூஜையில் வச்சுக்கலாம். அப்படி இல்லாதவா தீபம் ஏற்றி வைத்து அந்த தீபத்தில் ஹனுமாரை பிரார்த்தனை பண்ணிட்டு துளசியினால் இந்த மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆஞ்சநேயருக்கு பிடித்த வெண்ணெய், பானகம், பானகம்னா வெல்லம் சுக்கு கலந்த நீர், வடை வைத்து நெய்வேத்தியம் செய்து கற்பூர ஆரத்தி செய்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஆஞ்சநேயருக்குன்னு உண்டான 108 அர்ச்சனைய துளசியினால பண்றது ரொம்ப விசேஷம். அது முடியாதவா இந்த ஸ்லோகத்தை சொல்லி 108 தடவை துளசியினால அர்ச்சனை பண்ணணும். ஓம் புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்வம் அரோகதா அஜாட்யம் வாக்பட்டுத்வஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். இந்த ஸ்லோகத்தோடைய அர்த்தம், ஸ்ரீ ஹனுமாரே புத்தி, நல்ல புத்தியை கொடுக்கணும். யசஸ் அப்படின்னா முகம் பிரகாசமா இருக்கும். சில பேர் முகத்தெல்லாம் பார்த்தோம்னா எப்பவுமே ரொம்ப பேய் அரைஞ்ச மாதிரியே இருப்பா. அந்த மாதிரிலாம் இல்லாம பிரகாசமா இருக்கும். நல்ல யசஸை கொடு. தைரியம், மனோதைரியத்தை கொடு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மனோதைரியம் தான் எல்லாருக்குமே ரொம்ப அவசியமானது. அந்த மனோதைரியத்தை கொடு. எந்த விதமான பயமும் இல்லாம வாழ்க்கையில சௌக்கியமா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி உன்னை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லி நம்ம பூஜை பண்ணினாலே நம்மளுக்கு எல்லா விதமான செல்வங்களும் எல்லா விதமான நன்மைகளும் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி ஹனுமத் ஜெயந்தி அன்னைக்கு ஹனுமாருடைய இந்த முக்கியமான ஸ்லோகத்தை சொல்லி வழிபாடு செய்வதற்கு நம்ம உறுதுணையா இருந்த மாதிரி இருக்கும். ஏற்கனவே நம்மளோட யூடியூப் சேனல்ல பஞ்சமுக ஆஞ்சநேயருடைய மந்திரத்தை போட்டிருக்கோம். 5 முகங்கள் கொண்ட ஹனுமாரின் மந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். அந்த மந்திரத்தை சொல்லி கூட துளசியினால பூஜை பண்ணலாம். இந்த ஹனுமத் ஜெயந்தியை யாரும் தவற விடாம எல்லாரும் வழிபட்டு வாழ்க்கையில சந்தோஷத்தோட இருக்கணும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.